இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து என் கையில மாட்டியிருக்கு. ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ பத்தி பேச போறேனான்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது. இது வந்து பாஸ்ட் அஃபேர்ஸ். அதாவது நம்ம மறந்து போன ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்ல ரெகுலர் ஆயிருச்சு. டெய்லி ஹாஸ்பிட்டல் போறவங்களா இருக்காங்க. லைட்டா தலைவலிச்சா உடனே டேப்லெட், லைட்டா ஃபீவர் ஆச்சுன்னா உடனே டாக்டர். ஸோ இது வந்து நம்மளையே மறந்துட்டோம் தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கை வைத்தியம், பாட்டி வைத்தியம், இந்த மாதிரி வந்து வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வைத்தியம் சொல்லி நிறைய முறைகள் இருந்தது. நான்லாம் சின்ன வயசுல அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அதை மறந்துட்டோமா இல்லை நம்மளை மறக்க வச்சுட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை பற்றின ஆர்டிக்கல் எல்லாம் கிடையாது. எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு புக்கு என் கையில கிடைச்சது. அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு வைத்தியம் 1500 குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புக்ல போட்டிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ரேண்டமான ஒரு 5 விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம செலக்டா தான் எது நமக்கு கண்ணில் படுதோ அது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா இதுல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே நமக்கு இருக்கும். ஸோ அதுல வந்து நமக்கு ரெகுலரா செட் ஆகிற மாதிரியான ஒரு 5 விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். போலாமா? ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இதுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ் ஆகலாம். கடைசி வரை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்கிட்ட பாய்ஸ்டையுமே வந்து அந்த பழக்கம் இருக்கு. பர்டிகுலராக கேர்ள்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இதுக்கு செலவு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர். நம்ம உடம்ப வந்து நம்ம ஸ்கின் டோனை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காட்டிக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, லெமன். ஸோ அதோட தோலை எடுத்து நம்ம தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா கண்ணு வந்து ஹீட் கம்மியாகும், அதாவது குளிர்ச்சி அடையும் சொல்கிறாங்க. ரெண்டாவது தோல்ல உள்ள அந்த நச்சுத்தன்மை வந்து விலகும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம தேய்ச்சி குளிக்கிறப்ப அதுல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோல்ல இருக்கிற அந்த நச்சுத்தன்மை எல்லாத்தையும் போக்கிடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃப்ரெஷ்ஷா ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, நம்ம நிறைய மொபைல்ஸ் யூஸ் பண்றோம். நிறைய பேருக்கு இப்போ ஐடி பார்க்குறவங்களாம் சிஸ்டம் ஒர்க்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க லெமன் ஃபிளேவரா ஏதாவது ஒரு ஐட்டம் வாங்குறதுக்கு லெமனே பேசாம தேய்ச்சி குளிச்சிருங்கடான்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அது வந்து உங்க கண்ணுக்குமே கொஞ்சம் குளிர்ச்சி அடையும் சொல்றாங்க. அடுத்து என்னன்னு பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா இது யாருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு இது யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நான் எல்லாம் சின்ன வயசுல இருக்கிறப்ப அந்த விளையாடும்போது இந்த நகம்லாம் பேர்ந்துருக்கு. அதுக்கே நான் வந்துட்டு எதுவும் மெடிசன் எடுத்த மாதிரி டாக்டர்கிட்ட போன மாதிரி எனக்கு தெரியல. அதுவே வளர்ந்துருச்சு. ஆனா இப்ப சின்னதா ஒரு கீரல் விழுந்தா கூட உடனே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா உடலில் ஏற்படும் சிறு காயங்களுக்கு தேனை தடவினால் காயம் மாறிவிடும். நம்ம உடம்புல சின்ன சின்ன காயம் இருக்கும் இல்லையா, கீழே விழுகிறோம் அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து, உருண்டு விழுகிறதுக்கெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுகிறது, ஏதாவது லைட்டா ஸ்ராட்சஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நீங்க தேனை தடவுனா சரியாகும் அப்படின்னு போட்டிருக்கு. பட் இது எனக்கே புதுசு தான். ஃபர்ஸ்ட் உள்ள தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது நான் கேள்விப்படாத ஒன்று. சுத்தமான தேன், அதையும் போயிட்டு நீங்க ஏதாவது கம்பெனி தேனை வாங்கிடாதீங்க. அதுக்குள்ள சர்க்கரை பாகுன்னு தான் சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட்டு தேன், மலை தேன்லாம் வித்துட்டு வருவாங்க இல்லையா, அவங்கள ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து போகலாம். இது நிறைய யங்ஸ்டருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 40+ கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆதான்னு தெரியல. பாருங்க, வெங்காயம் இருக்கு இல்லையா, பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமான்றதை மென்ஷன் பண்ணல. வெங்காயத்தை பாதியாக்கி, அப்ப கண்டிப்பா பெரிய வெங்காயம் தான், தலை சொட்டையான இடத்தில் தேய்த்தால் முடி நன்றாக வளருமா. நமக்கு அவுட்டா போச்சு, முடி இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பெருசா ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காம ஒரு வெங்காயத்தை வாங்கி பாதியா நறுக்கி இந்த சொட்டையான இடத்துல இதை தேய்ச்சிட்டு வருவீங்களா ரெகுலரா. எனக்கு தெரிஞ்சு காலையிலேயே நைட்டு தேய்க்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் தேய்ச்சதுக்கப்புறம் பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது, கொஞ்சம் வெங்காயம் ஸ்மெல் வரும். அதை உங்களால் டாலரேட் பண்ணிக்கிற முடியும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நமக்கு முடி முக்கியம் இல்லை. நாலாவது, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 50+ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை ரெகுலராக பண்ணுறது அவசியம். என்ன அப்படின்னா ஞாபக சக்திக்காக. பொதுவாக வந்து நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மெமரி பவர் ரொம்பவே முக்கியம். ஏஜ் ஆகும்போதும் மெமரி பவர் போகும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஹேபிச்சுவலாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. வாரத்தில் 2 அல்லது 3 தடவை தூதுவளை இருக்கு இல்லையா, ஸோ தூதுவளை கீரைன்னு கிடைக்குதான். அதை வந்து நம்ம ஃபுட்டோட சேர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஞாபக சக்தி அதிகமானு சொல்றாங்க. வீக்லி 2 or 3 times. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஞாபக மருதி ஒரு விஷயத்த மறக்கிறது வந்து இப்போ ரொம்ப இதுவாகி போச்சு. நம்ம ஃபுட் கல்ச்சர் அது எல்லாத்தையும் நம்ம மெமரி செல்ஸ் எல்லாமே அழிக்குதான். அந்த மாதிரி தான் இப்போ ஃபுட் ஹேபிட்லாம் இருக்குது. இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். பட் அதான் யார்கிட்டயோ சொல்லி வச்சுருவாங்க. அதுலேயும் நிறைய பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 60+ இருந்துச்சு, அப்புறம் 50+ ஆச்சு, அப்புறம் 40+ ஆச்சு, இப்போ 30, 20+ நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை ஆகிப்போச்சு. என்ன அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம ஒர்க் நேச்சராலையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எக்ஸாமுக்குனால பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினமும் காலையில் 1 ஸ்பூன் நெல்லிக்காய் சாறுடன் 1 ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடுவது நல்லது. அதாவது நெல்லிக்காய் சாறு எடுத்து 1 ஸ்பூன் தான், 1 ஸ்பூன் நெல்லிக்காய் சாறு அதோட 1 ஸ்பூன் தேன் எடுத்து சேர்ந்து ரெண்டே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நமக்கு பிளட் ப்ரெஷர் குறையும்னு சொல்கிறாங்க. இதை ரெகுலராக பண்ண சொல்கிறாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது நல்லா தான், பட் அது 1 ஸ்பூனையாவது இந்த மாதிரி பண்ணுங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற இயற்கையான பொருட்கள் தான். தேனாகட்டும், நெல்லிக்காய் ஆகட்டும், தூதுவளை ஆகட்டும். ஸோ இன்றைக்கி நம்ம பேசின எல்லாமே இயற்கையாகவே கிடைக்கிறதா, நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நீங்கள் வந்து அந்த தேன் அப்படிங்கிற விஷயம் வந்து இயற்கையாகவே நமக்கு தெரியும், தேனுக்கு வந்து மருத்துவ குணம் அதிகம்னு. ஆனால் ஒரிஜினல் தேன் கிடைக்கிறதுல அதை மட்டும் செலக்டிவாக வாங்குங்க. ஏன்னா தேன் வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது, அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேனை மட்டும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கிராமத்தில் மலைப்பிரதேசங்களில் சொல்லி தெரிஞ்சவங்க மூலியமாக வாங்குங்க. ஏன்னா கிராமத்தில் இருக்க மலைப்பிரதேசத்தில் இருக்கிறனால மட்டுமே அதுவும் ஒரிஜினல் சொல்லிட முடியாது. தெரிஞ்சவங்க மூலியமாக நம்பகத்தன்மை இருந்துச்சுன்னா மட்டும் வாங்குங்க. ஏன்னா நம்ம அதை மெடிசனுக்கு பயன்படுத்த போகிறோம். அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம அது சரியாக நினச்சிட்டு இருக்கோம், அது இன்னொரு ப்ராப்ளமை கொண்டு வந்து விட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ அதனால அதை ரொம்ப செலக்டிவாக பார்த்து வாங்குங்க. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து இதுலேருந்து இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், டீட்டெயிலாக பேசுவோம்.